இனி தமிழகத்தில் நடந்த செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1 ஏக்கர் கரும்புகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. அங்குள்ள புதுப்பட்டி பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ முற்றிலும் பரவி கரும்பு தோட்டம் முழுவதும் எரிய தொடங்கின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்புகள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. அங்குள்ள அழகர்மலை பகுதி அருகே பட்டணம்பட்டி என்ற கிராமம் உள்ளது. இங்குள்ள கிணற்றில் காட்டெருமை ஒன்று தவறி விழுந்ததாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி காட்டெருமையை உயிருடன் மீட்டனர். பாலாற்றில் தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என தமிழக விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இதில் அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலாற்றில் தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்கும் ஆந்திர அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகங்கை அருகே மைனர் பெண்ணை கடத்திய பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அங்குள்ள வீரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிள்ளப்பன் என்பவர் மகளை கடந்த 1ஆம் தேதி 5 பேர் கடத்தி சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து பிள்ளப்பன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து பெண்ணை மீட்டனர். கைது செய்யப்பட்ட 5 பேரை சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் அவர்களை சிறையில் அடைத்தனர். தர்மபுரி அருகே +2 மாணவியை காதலிக்க வற்புறுத்தி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள தொட்டம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் +2 மாணவியை மணிகண்டன் என்பவர் காதல் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த தகவலின் பேரில் பொதுமக்கள் மணிகண்டனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் அருகே மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அங்கு பராமரிப்பு பணியில் கஜேந்திரன் ஈடுபட்ட போது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.